உங்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. ஆனா நாம அறியாமலேயே அத தினமும் வீணடிச்சிட்டு இருக்கோம்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இன்னைக்கு அந்த மறைக்கப்பட்ட ஆற்றலோட ரகசியத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க. உங்க உண்மையான சக்தி உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஆனா ஒவ்வொரு நாளும் அது வீணடிக்கப்படுதுன்னு நான் சொன்னா என்ன சொல்வீங்க? இது ஒரு புதிரா இருக்கலாம். ஆனா இதோட மர்மத்தை நாம இன்னைக்கு விடுவிக்க போறோம். சரி, நம்மளோட பயணத்துல முதல் படி என்னன்னா, நம்ம உயிர் சக்தியோட சாரத்தை புரிஞ்சுக்கிறது தான். இதுதான் நம்ம உடல் மற்றும் ஆன்மீக நலனுக்கு ஒரு அசைக்க முடியாத அடித்தளம். புனித நூல்கள்ல இருந்து வர்ற இந்த முதல் வைர சூத்திரத்தை கவனிங்க. அது ரொம்ப தெளிவா சொல்லுது. வீரியம், அதாவது நம்ம உயிராற்றல், அதுதான் வாழ்க்கையோட சாரம். அதை பாதுகாக்கிறது தான் உடல் மற்றும் ஆன்மீக சக்திக்கு அடித்தளம். இந்த ஆற்றலை பாதுகாக்கிறவங்க தான் உண்மையான செல்வந்தர். இது பணத்தை பத்தி இல்ல, உள்ள இருக்கிற சக்தியை பத்தினது. இப்போ பாருங்க, இந்த ஆற்றலை பாதுகாக்கிறதுனால கிடைக்கிற நன்மைகளை நம்மால பார்க்கவே முடியுது. ஒரு பக்கம் ஒரு மந்தமான சோம்பலான நிலை, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சுய கட்டுப்பாட்ட பயிற்சி செய்யறவங்க ஒளி மற்றும் மனக்கூர்மையோட பிரகாசிக்கிறாங்க. இந்த வித்தியாசம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. அப்போ இந்த சேமிக்கப்பட்ட ஆற்றல் எப்படியெல்லாம் வெளிப்படுது? பிரம்மச்சரியம், அதாவது நம்ம புலன்களை அடக்கி உயிராற்றலை சேமிக்கிறது மூலமா முகத்துல ஒரு தனித்துவமான தேஜஸ் வருது, கண்கள்ல ஒரு பிரகாசம், புத்தியில ஒரு கூர்மை வருது. இந்த சக்தி உடலோட ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு புது உத்வேகத்தை கொடுக்குது. சரி, இப்போ இந்த ஆற்றலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவோம். இந்த பாதுகாக்கப்பட்ட சக்திய ஒரு அசைக்க முடியாத மன உறுதியா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். இதோ இரண்டாவது வைரசூத்திரம். சக்தி வெளியிலிருந்து வருவதில்லை, மாறாக உள்ளிருக்கும் ஆற்றலை கட்டுப்படுத்துவதன் மூலம் கிடைக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய மனமாற்றம். நாம வலிமையை வெளியில தேடுறத நிறுத்திட்டு நமக்குள்ள கட்டுப்படுத்துறதுல கவனம் செலுத்தும்போது நம்ம மன உறுதி இன்னும் தீவிரமாகுது. ஓகே, இவ்வளவு பெரிய சக்திய நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? பதில் ரொம்ப சிம்பிள். நம்ம பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்துறதுல தான் இருக்கு. இது ஒரு நேரடியான கணக்கு தான். தன்னோட மிகப்பெரிய சக்தியை பாதுகாக்கிற ஒருத்தர் கெட்ட பழக்கங்கள் மேலயும் புலன் இன்பங்கள் மேலயும் ரொம்ப சுலபமா வெற்றி பெறாரு. இது ஒரு கஷ்டமான போராட்டம் இல்ல, அது ஒரு இயல்பான விளைவு. அப்போ இதுல நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஆன்மீக இலக்குகளுக்கு மட்டும் இல்ல. உண்மைய சொல்லப்போனா இதுதான் வாழ்க்கையை வெற்றிகரமா மாத்துறதுக்கான ஒரே வழி. உண்மையான உலக வெற்றியை அடையறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த கருவி. இந்த அறிவெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு நீங்க யோசிக்கலாம் இல்லையா? இதோட நம்பகத்தன்மையை தெரிஞ்சுக்க இதோட மூலத்தை பார்க்கலாம். இந்த எல்லா விஞ்ஞான மற்றும் ஆன்மீக உண்மைகளும் யுக்ரிஷி பண்டிட் ஸ்ரீராம் சர்மா ஆச்சாரியாஜியோட புகழ்பெற்ற ஹிந்தி புத்தகம் மானவீய வித்யுத் கே சாமத்கார், அதாவது மனித மின்சாரத்தின் அற்புதங்கள்ங்கிற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இது ரொம்பவும் மதிக்கப்படுற ஒரு ஆதாரம். இந்த விளக்கத்துக்கு அப்புறம் இப்ப கேள்வி உங்ககிட்ட தான். உங்க உண்மையான சக்தியோட மூலத்தை இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அத உங்க நன்மைக்காக பயன்படுத்த நீங்க தயாரா? உங்க ஆன்மீக சக்திய அடையாளம் கண்டு உங்க வாழ்க்கைய ஆற்றல் மிக்கதா மாத்துங்க. இந்த சுய கண்டுபிடிப்பு பயணத்தை தொடர விசார் கிராந்தி தர்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.